எடிபஸ் த கிங் இருக்கார்ல, ஆமாம் கிரீக் ஆமாம் கிங். ஆமாம் ஆமாம் சோஃபோக்ளிஸ். அவரோட அந்த ட்ராஜடியை தான் இதில் அப்ளை பண்ணியிருக்கதா ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு கிரீக் பிளே. இப்போ ஒரு ராஜா இருப்பார், போர் நடக்கும், குழந்தை வந்து இறந்துருச்சுன்னு நினைப்பார். பட் ஆனால் அந்த குழந்தை வந்து பேரலாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை தன்னோட அப்பாவையே கொன்னுட்டு அரியாசனத்தை பிடிச்சிரும். ஆனால் அது அப்பான்னு தெரியவே தெரியாது. அம்மாவே கல்யாணம் பண்ணிப்பார். அதெல்லாம் விட்டுரு. இப்போ இன்னொரு நாட்டுக்கு போருக்கு போற ஜெயிச்சனா அந்த ராஜாவை கொண்டுட்டு ராணியை கட்டணும். ஆமாம், இவன் கட்டிடுவான். ஆனால் அது அவங்க அம்மான்றது அவனுக்கு தெரியாது. தெரியாது. ஊரில் வந்து சாவு விழுந்துக்கிட்டே இருக்கும், கொள்ளை நோய் வந்துகிட்டே இருக்கும். அதான் ஒரு பேட் வந்துகிட்டே இருக்கும், சுத்திட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கான காரணம் என்னன்னும் போது தான் நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட அப்படின்னும் போது அது அந்த ஜேர்னி ஆரம்பிக்கும். கடைசியில் தன்னோட அம்மாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்ச உடனே திருப்பி போய் தன்னோட அம்மா முகத்தை பார்க்க முடியாதுல்ல, அதனால கண்ணு ரெண்டுத்தையும் பிடிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த ஸ்டோரி எடுத்துருக்காங்க. எடிபஸோட பொண்ணு ஸ்டோரி எடுத்துருப்பாங்க, எடுத்து அதை மாற்றிருப்பாங்க. அப்படியா? அந்த ஆக்சுவல் அந்த மித்தாலஜி ஸ்டோரியில் வந்து இவங்க செக்ஸ்லாம் வச்சுக்க மாட்டாங்க, எடிபஸும் அவங்க பொண்ணும். ஆனால் இவன் ரொம்ப லாயலாக இருப்பான். க்ரீக் மித்தாலஜியில் இருக்க கேரக்டர் ஸ்ட்ரெயிட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இவன் இதை செட் பண்ணியிருக்கான்னு அந்த ஆர்டிக்கலில் போட்டிருந்தது. ஓகே, அப்படியே அடாப்ட் பண்ணல, நம்ம கேரக்டர் ட்ரெயிட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கான்னு போட்டு. இப்போ அதில் அவன் கண்ணை எடுத்துப்பான்ல, இதில் இவன் நாக்கு எடுத்துப்பான், அந்த மாதிரி விஷயங்கள்.